சுந்தரா டிராவல்ஸ் ஃபுல் ஆல்பம் ஹிட்டு, சார்லி சாப்ளின் ஃபுல் ஆல்பம் ஹிட்டு, ஆரிவண்டு போயுமே ஃபுல் ஆல்பம் ஹிட்டு, பெரியண்ணா ஃபுல் ஆல்பம் ஹிட்டு, ஸ்டைலு, இப்படி பண்ண படமெல்லாம் ஃபுல் ஆல்பம் ஹிட்டு. திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து வீடு காதலா என் காதலா என் காதலா, வருடைய காற்றுக்கு வார்த்தை சொல்லி விடு காதலா என் காதலா என் காதலா. முதலாம் சந்திப்பில் நான் அறிமுகமானேனே, இரண்டாம் சந்திப்பில் என் இதயம் தொலைத்தேனே. சுந்தரா டிராவல்ஸ்ல வந்து என்னன்னா, அது வந்து இந்த கண்ணும் பார்த்துக்கிட்டா டிங் 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 டிங், அது வந்து பயங்கர நிறைய பேர் கேட்டாங்க. ஹலோ வணக்கம் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம செய்தி மலர் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல நம்ம கூட இருக்கிறது மியூசிக் டைரக்டர் பரணி. நிறைய விஷயம் அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுப்போம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். எப்படி போயிட்டு இருக்கு சார்? நல்லா போயிட்டு இருக்கு சார். ஆரம்ப காலம் அப்படின்னு எடுக்கும்பொழுது நாளைய திருப்பு படத்துல உங்களுக்கும் அறிமுகம் பாடலாசிரியரா, தளபதி விஜய் அவர்களும் ஆக்டரா வந்துட்டு அறிமுகமாகறாரு. சோ இந்த டைம்லயும் இப்போ வரைக்குமே அரசியல் பாடலுக்கு எல்லாமே அது ஹிட்டா தான் இருக்கு சார். அந்த கல்விக்கு அந்த கல்வி கண் அந்த காமராஜ் அந்த லைன் இப்ப இன்ன வரைக்குமே இருக்கு. இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, தளபதி விஜய் அவர்கள் அரசியல் வர்றதுக்காக அப்பவே ஒரு பாட்டு போட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆமா, நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கீழே நிறைய சொல்லியிருக்காங்க. எப்படி சார் நீங்க நினைச்சு எழுதுனீங்க, சார் சொன்னாரா இல்ல எப்படி எழுதுனீங்க அப்படின்னு. சாரெல்லாம் அதான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் எழுதக்குள்ள ஒரு சினிமாவில ஒரு எக்ஸ்ட்ரீம் ஐட்டம்னா அடுத்த அரசியல் தானே அப்படிங்கிற ஒரு நினைப்புல அப்படி எழுதுனேன். எஸ்எஸ்சி உங்களுக்கு நெருங்கிய நண்பன் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். உங்களுக்கும் இவருக்கும் எப்படி சார் ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஷிப்? இல்ல, எஸ்சிஎஸ் பொறுத்தளவுல வந்து முதல்ல நான் அவர்கிட்ட வாய்ப்பு கேட்க போனேன். நாளை திருப்பு படம் நடந்துட்டு கூட வாய்ப்பு கேட்க போனோன்னு ஒரு 2-3 சாங் பாடி காட்டினேன் அவர்கிட்ட. பாடி காட்டினோன்னு சோபாமா மாடியில இருந்தாங்க. கூப்பிட்டீங்க, அந்த பையன் எப்படி பாடுது பாரு அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் பண்ணாரு. பார்த்தாங்க, கேட்டாங்க. கேட்டு இப்ப நான் நாளை திருப்புன்னு ஒரு படம் பண்றேன், அந்த படத்துல வந்து இந்த லிரிக்ஸ் எல்லாம் யார் எழுதுன்னு கேட்டாரு. நான் தான் சொல்லியிருந்தேன், இந்த படத்துல பாட்டு எழுதுங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டாரு. அந்த மாதிரிதான் எனக்கு அந்த வாய்ப்பு அமைஞ்சது. அதுக்கப்புறம் அதான் ஃபர்ஸ்ட் எஸ்சிஎஸ் நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் அவருக்கு எனக்குமா அந்த தொடர்பு நிறைய முறை மீட் பண்றது, அங்க ஆபீஸ்லயே இருக்கிறது, நிறைய டிஸ்கஸ் பண்றது, சாங்க பத்தி அந்த மாதிரி ஒரு பழக்கம். எல்லாருக்கும் ஒரு விஷயத்த பார்த்து ஆசை வரும் சார். பரணி அவர்களுக்கு மியூசிக் மேல இந்த அளவுக்கு ஆர்வம் வந்து இந்த அளவுக்கு இவ்வளவு ஃபேமஸ் ஆகக்கூடிய ஆர்வம் வந்துச்சுன்னா யாரும் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க? இல்ல, என்னோட சின்ன வயசுல நான் இளையராஜா சார் சாங் தான் நிறைய கேட்டது. எம்எஸ், எங்க அப்பா எல்லாம் எம்எஸ். என்னோட சின்ன வயசுல எல்லாம் இளையராஜா சார் சாங் தான் நிறைய கேட்டோம். அதுதான் நிறைய ரேடியோல கேட்போம். ரேடியோல கேட்கலாம். அந்த மாதிரி ராஜா சார் தான் அந்த இன்ஸ்பயர் ஆனதுக்குலாம். ராஜா சார், எஸ்பி சார் அவங்க எல்லாம் தான், அவங்க வாய்ஸ் இந்த பாட்டுக்கு தான். ஆனா அதுக்கப்புறம் இசைன்னு நான் வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது. வேர்ல்டு மியூசிக் எல்லாம் எப்படி இருக்கு, மைக்கேல் ஜாக்சன் ஒரு ஆள் பாடிட்டு இருக்காரு, இப்படி நிறைய இசைகள் கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அதை பத்தியான ஒரு விழிப்புணர்வு தெரிஞ்சது. ஒரு நல்ல பாடலாசிரியரா இருக்கட்டும், ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும், இவங்களுக்கு அங்கீகாரம் அப்படிங்கிற விஷயம் எல்லா துறையிலுமே இருக்கு. எனக்கான அங்கீகாரம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு போராடிய நாட்கள்லாம் இருக்குல்ல சார், அந்த டைம்ல உங்களுக்கு எது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருந்துச்சு சொல்ல முடியும்? இல்ல, நான் நினைக்கிறது எப்படின்னா, உங்களுக்கு நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இப்ப எனக்கு ஒரு திறமை கொடுத்துருக்கு இந்த இயற்கை, கண்டிப்பா அது வாங்கிக்கும் அப்படிங்கறத நான் ரொம்ப பயங்கர கான்பிடண்டா இருக்கேன். எனக்கு இந்த மியூசிக் நாலேஜ் எல்லாம் கொடுத்துருக்குன்னா அதெல்லாம் அது வாங்கி பதிவு பண்ணியாம என்ன அனுப்பி என்ன பண்ண போகுது அப்படின்னா அதுக்குள்ள ரொம்ப இதா இருப்பேன். இன்னொன்னு நிறைய பேர் இதான் கேட்கறாங்க, சார் நீங்க எங்கேயோ இருக்கணும், நீங்க இருக்க வேண்டிய பிளேஸே வேற அப்படிங்கிறாங்க. பட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அந்த காலம் தான் அதை நிர்ணயம் பண்ணும். நம்ம எதுவுமே அதை நிர்ணயம் பண்ண முடியாது. ஏன்னா இத்தனை வருஷம் படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். இடையில பரணி அப்படியே கட்டாயிருந்தேன். திருப்பி இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சேன். திருப்பி நிறைய படங்கள் பேச ஆரம்பிச்சாங்க. அதனால எப்பப்ப என்னென்ன நடக்கணும்னு இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. இப்போ மீண்டும் நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அது என்ன படங்கள்லாம் இப்போதைக்கு ரிவீல் பண்ண இப்போதைக்கு பேர் சொல்ல முடியாது. 2 படம் கமிட் பண்ணிட்டேன். சூப்பர். மற்ற படங்கள் சூப்பர். ஏன்னா நிறைய உங்களோட ஃபேன்ஸ்லாம் அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார், எங்களுக்கு மீண்டும் வரணும், பரணி அவர்கள் வரணும் அப்படின்னு. சொல்றாங்களே நிறைய படங்கள் பண்ணிட்டு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கல, பாடல்கள் வந்து பாடலுக்காக பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன சார் தோணும்? ஒரு படம் ஒண்ணு பண்ணாலுமே நறுக்கன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம். ஒரு படத்தை பேச வச்சோம்னா போதுமே. இப்போ மகேந்திரன் சார் வந்து பண்ணிருக்கிறதே 9 படம் தான். ஆனா மகேந்திரன் சார தவிர்த்துட்டு சினிமா கிடையாது. அந்த 9 படத்துல உதிரி பூக்கள், முள்ளு மலரும் இதெல்லாம் ஒரு முக்கியமான படம். ஏன்னா 100 படம் 150 படம் பண்ண டைரக்டரும் இருக்காங்க.
அதனால அவங்கள நான் தப்பா சொல்லல. பட் கம்மியா பண்ணா கூட பேர் வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மகேந்திரன் கம்மி படம் பண்ணி அவ்வளவு பேர் வாங்கிட்டார்ல. அதனால கம்மியான படம் பண்ணாலும் சிறப்பான படம் பண்ணணும் அப்படிங்கறதான் என்னோட மனசுலயும் மைண்ட்லயும் இருக்கு. ஓகே. அதிகமா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருந்தாலே படங்கள் மூலியமா பாடல்கள் இல்லாலுமே இந்த மாதிரி ஆல்பம் சாங்லாமாச்சும் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு. என்னைக்காச்சும் தோன்றிருக்கா உங்களுக்கு? இல்ல, ஆரம்பத்துல இருந்து எனக்கு அதுல ஒரு பெரிய ஈடுபாடே கிடையாது. அது என்னன்னே தெரியல. ஓகே. ஆல்பம் பண்ணணும், எங்க பசங்க கூட சொல்லுவாங்க, இப்ப அந்த படம் ஆல்பம் போட்டா பயங்கர ஹிட் ஆகும்பா அப்படிம்பாங்க. இல்ல, ஆல்பமே வேண்டாம், படத்துக்கு தான்டா அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு படம் தான் அது என்னன்னு சொல்ல. டிவி சீரியல் கூப்பிட்டா கூட அந்த பக்கம் நான் போகல. எதனால சார்? எது உங்களுக்கு தடுக்குதுன்னு நினைக்கிறேன்? அது எனக்கு என்னமோ அந்த சினிமாவை அப்படி நேசிக்கிறேன். ஓகே. சினிமா தான், வெறித்தனமான சினிமா தான், அப்படிதான் சொல்லணும் முடிஞ்சு. பட் அதுவும் சின்ன திரை தான், சினிமா தான், சினிமாவோட அடுத்த. ஆனா என்னமோ நான் அந்த பக்கம் அதிகமா போகல. ஏன்னா இப்போ ஒரு சின்ன வீடியோ எடுத்தாலே வைரல் பயங்கரமா எடுக்கும். பொறுத்த வரைக்குமே இப்ப வரைக்குமே நம்பர் 1 ட்ரெண்டிங்ல நிறைய பாடல்கள் இருக்கு. என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ட்ரை ஆச்சு கொடுத்துருக்கலாம்ல, நீங்க அது தடுக்குதுங்கிறீங்க? இல்ல, ஆல்பம்ங்கிறத நான் என்ன யோசிக்கிறேன்னா, படங்கிறது அது ஒரு மிகப்பெரிய இதுவா பாக்குறீங்க, ரீச், ஒரு பெரிய மீடியா, பெரிய ரீச் இருக்கு. இன்னொன்னு அதுக்கு பண்ணக்குள்ள நம்ம வந்து ஒரு இன்னும் நல்லா செலவுகளும் நல்லா பண்ண முடியும். ஆல்பம் கூட அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இதுக்குள்ள என்ன பண்ணணுமோ அப்படிதான் பண்ணணும். சினிமாவுக்குள்ள அதுக்கு ஓரளவு நல்லா நம்ம நினைச்சாதான் பண்ண முடியும். அதுவும் ஒரு காரணம் இருக்கு. சூப்பர் சூப்பர் சார். நீங்க நிறைய பாடல்கள் பண்ணிட்டீங்க சார், எக்கச்சக்க பாடல்கள் கொடுத்திருந்தாலுமே இந்த பாடலுக்கு நான் ரொம்ப பெருசா எதிர்பார்த்தேன் ஹிட் ஆகும், ஆனா அது ஆகவே இல்லை, வருத்தமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கும். என்னென்ன பாடல்? நான் ஸ்டைல் படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். லாரன்ஸ் படம் சாங்கெல்லாம் சூப்பரா இருக்கும், படமும் நல்ல மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பட் நாங்க எதிர்பார்த்த ஹிட் கிடைக்கல. ஆனா படம் அப்பெல்லாம் 50 நாள் 60 நாளுங்கிறது பெரிய விஷயம். அந்த மாதிரி ஹிட் தான் அந்த படமும். இன்னும் பெரிய ஹிட் ஆயிருக்கணும். பாரி ஒன்று போதுமே, சார்லி சாப்ளின், சுந்தரா டிராவல்ஸ், பெரியண்ணா மாதிரி ஒரு பெரிய ரீச்ச கொடுத்துருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா பெரியண்ணா அப்படின்னு சொல்லும் போது அந்த படம் தான் உங்களுக்கு தொடக்க புள்ளியா இருக்கு ஸ்டார்டிங் பண்ணும்போது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பரணி அவர்கள் எதிர்பார்த்த இந்த தருணத்துல உங்களுக்கு அது பிரேக் ஆயிடுச்சு. இல்ல, நிறைய படம் கிடைச்சது. பெரியண்ணா வந்து பண்ணிட்டு ஒரு வருஷம் கேப் ஆயிடுச்சு. 99 படம் ரிலீஸ். பெரியண்ணா 2000 ஃபுல்லா படமே கிடையாது. 2001 தான் வந்து பார்வை வந்து பண்றேன். அது பெரிய ஹிட் ஆட்டு சாங். அதுக்கப்புறம் நிறைய படம் கொஞ்சம் வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு படம் நிறைய வந்தது. கிட்டத்தட்ட 7-8 படங்கள் பண்ணிட்டீங்களா சார் 2001? ஆமா, ஒரு கிட்டத்தட்ட இப்ப எல்லா லாங்குவேஜ் சேர்த்து ஒரு 40 மூவி பண்ணிருக்கேன். பட் அத நான் தமிழுக்கு மட்டும் ஒரு 27 மூவி தான் பண்ணிருக்கேன் ஸ்ட்ரைட்டா. அதுல நம்ம பண்ணின ஆல்பம் நிறைய ஹிட் பாட்டு. நிறைய பேர் 150 படம் 200 படம் எல்லா மியூசிக் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. ரொம்ப கம்மியா பண்ணிருக்குன்னு நான் தான் நினைக்கிறேன். இல்ல சார், கம்மியா கொடுத்தாலும் பெஸ்டா கொடுத்துருக்கீங்க சொல்லி ஆகணும். ஆமா ஆமா, அதான் அது ஹிட் நல்ல ரீச். ஏன்னா சுந்தரா டிராவல்ஸ் ஃபுல் ஆல்பம் ஹிட், சார்லி சாப்ளின் ஃபுல் ஆல்பம் ஹிட், பாரி ஒன்று போதுமே ஃபுல் ஆல்பம் ஹிட், பெரியண்ணா ஃபுல் ஆல்பம் ஹிட், ஸ்டைலு, இப்படி பண்ண படமெல்லாம் ஃபுல் ஆல்பம் ஹிட். அதுதான் மிகப்பெரிய ரீச் பரணிக்கு. அதனாலதான் மக்கள் எல்லாம் நிறைய கொடுங்க சார், எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த டைம்ல சோசியல் மீடியா எல்லாம் இல்ல சார். உங்களுக்கு எப்படி கமெண்ட்ஸ் எல்லாம் தெரிய வரும்? இந்த பாடல் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா பார்க்கும்பொழுது உங்களுக்கு சொல்றது இருக்கா, இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்? ஏன்னா நான் யூடியூப்ல பாப்பேன், நம்ம சாங் எல்லாம் எடுத்து எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். துளியா வந்து ஸ்டேஜ்ல அப்படியே தண்ணிய கொண்டு வந்து ஊத்தி துளியா பாட்டு ஆரம்பிக்கிறாங்க பசங்க, ஸ்டேஜ்ல ஆடுறாங்க. ஆமா, செம்மையா இருக்கு. அந்த மாதிரியே பொட்டு எடுத்து சூடுவா நிறைய சாங். தந்தானே தாமரப்பு ஸ்டேஜ்ல பயங்கரமான ஹிட் அந்த சாங் எல்லாம். இந்த சவுத் சைடு போனோம்னா அந்த பாட்டு கச்சேரி நடந்துச்சுன்னா அதுல போட்டு அப்படி கண்டிப்பா எல்லா கச்சேரியிலும் ஒரு பாடல் உங்களுக்கு. அந்த பாட்டு ஏன் பாட்டு 2 பாட்டுங்கிற கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாட்டு பயங்கர இது அதுல ரீச். பொட்டெடுத்து சூடா கண்டினியூவா போடுறாங்க, தந்தானே தாமரப்பூ கண்டினியூவா போடுறாங்க, அப்புறம் துளியா, அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப பார்த்து மத்த சாங்கள் கேட்கறதுக்கு ரொம்ப எல்லாருக்குமே லேடிஸுக்கு பிடிச்ச சாங் திருடியது. நிறைய லேடிஸுங்க அந்த பாட்டை தான் சொல்லியிருக்காங்க. ஏன் சார் ஆண்களும் இருக்கும் சார்? என்ன சார், ஆண்கள் தான் நம்ம எடுத்தது, 2 பேரும் சம்மந்தப்பட்டது தானே அது. இருந்தாலும் பெண்களுக்கு அது அப்படி பிடிச்சிருக்கு, ஈர்ப்பு அதிகமா இருந்துச்சு. ஈர்ப்பு அதிகமா இருந்தா நிறைய பெண்களை ரொம்ப கவர் பண்ணது அந்த பாட்டு. திருப்பி கொடுத்து அதெல்லாம் கேட்டு திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா, என் காதலா, என் காதலா, வருடைய காற்றுக்கு வார்த்தை சொல்லி விடு காதலா, என் காதலா, என் காதலா, சிரிக்கிற சிரிப்பை நிறுத்தி விடு, பார்க்கிற பார்வையை மறந்து விடு, பேசுற பேச்சை நிறுத்தி விடு,
பெண்ணே என்னை மறந்து விடு, உயிரே மறந்து விடு, உறவே மறந்து விடு, அன்பே விலகிவிடு, என்னை வாழ விடு, திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து காதலா என் காதலா என் காதலா. சூப்பர் சார், ரொம்ப அழகா இருக்கு. நேர்லயே கேட்டுட்டேன். இத்தனை நாள் போன் ஹெட்போன் லைட் கேட்டு பழக்கம், இப்ப நேர்ல பாக்குறது கம்போசிங்கோட வாய்ஸ், கம்போசர் வாய்ஸ்ல கேட்டீங்க. ஆமா சார், அது பெரிய மகிழ்ச்சி எனக்கு இருக்கு. சார்லி சாப்ளின் அந்த படம் எடுக்க போது எல்லா பாடலுமே ஹிட் சார், தொட்டது எல்லாமே ஹிட்டா இருக்கு. ஒன்னொண்ணுமே கேட்கிற போது எல்லாமே ஹிட் இருக்கு. முதலாம் சந்திப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரபுதேவா அவங்களும் காயத்ரி அகர்வால் இந்த பாடல்கள் ஹிட் ஆயிருக்கு. இதையும் நம்ம கேட்கணும்னு ஆசைப்படுறோம் சார். முதலாம் சந்திப்பில் அதாவது லவ் பத்தி தான் பெரும்பாலும் எனக்கு என்ன அதிகமா, என்ன சார் நீங்க நிறைய லவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, லவ்ங்கிறது இல்லாம அந்த உலகமே கிடையாது இல்ல உங்களுக்கு. லவ் நம்ம போய் யாரையும் பண்ணாட்டாலும் நமக்குள்ள ஒரு லவ் இருக்கும். கற்பனையாவே நிறைய லவ் இருக்கும் தானே. எந்த பொண்ணை பார்த்தாலும் ஏதோ ஒரு இது இருக்கும், ஒரு ஈர்ப்பு இருக்கதான் செய்யும். அது எல்லா இளைஞர்களுக்குமே உண்டுதான். அது நான் மட்டும் என்ன. ஆமா, அப்படிதான் சாங் பண்றது. முதலாம் சந்திப்புன்னு அறிமுகமானே, இரண்டாம் சந்திப்பு அது மாதிரி ஒரு ஐடியா பண்ணிதான் பாவிஜய் எழுத வச்சிருந்தோம். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சாங்கும். அதுல சும்மா சும்மா அதுவும் பெரிய கிட்ட அது பட்டிமன்றம் வரைக்கும் போட்டு ஆமா ரொம்ப இருக்காங்க அந்த பாட்டை, ட்ரோல் பண்ணாங்க அந்த நேரம். அது மாதிரி முதலாம் சந்திப்புல அது ஒரு ராகத்தை பேஸ் பண்ணி பண்ணது, அதனால ரொம்ப நல்லா இருக்கும். அது சக கம பனி நிசதன நீன. முதலாம் சந்திப்பில் நான் அறிமுகமானேனே, இரண்டாம் சந்திப்பில் என் இதயம் தொலைத்தேனே, மூன்றாம் சந்திப்பில் முகத்தை மறைத்தேன், நான்காம் சந்திப்பில் நகத்தை கடி, காதல் வந்தது காதல் வந்தது காதல் வந்ததடி, இன்னும் கோடி கோடி ஆசை நெஞ்சின் உள்ளே உள்ளதடி. நிறைய பாடி மக்கள் கேட்டிருக்காங்க. ரொம்ப லங்கா பாடினா அது கூட கேட்கறதுக்காக சாங்க கேட்கறாங்க. சரி சரி சார். 2002 சுந்தரா டிராவல்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய படம் சார், ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் காமெடியான பிலிம் கொடுக்கும் பொழுது எலிக்கு கூட மியூசிக் போட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து. எலி திரும்பி பார்க்கும் அது கூட மியூசிக். அதுல ஒரு மியூசிக் ஒண்ணு போட்டிருக்கேன். அந்த நம்ம அவர் இறந்து போயிட்டார் போண்டாமணி, அவருக்கு ட்ரெஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு மியூசிக் போட்டாங்க. அந்த மியூசிக் தான் அந்த கொரோனா காலத்துல அந்த மியூசிக் கட் பண்ணி பயங்கரமா இப்ப நாங்க பசங்க எல்லாம் ஒரு கிரிக்கெட் விளையாட்டு போலீஸ் ஓடுவாங்க, அந்த ட்ரோன் கேமரா போகும்போது அந்த இதுதான் மியூசிக் பயங்கர ரீச்னு வச்சுங்களேன். சுந்தரா டிராவல்ஸ்ல என்னன்னா அது இந்த கண்ணும் பாத்துக்கிட்டா டிங் டிங் டிங், அது பயங்கர நிறைய பேர் கேட்டாங்க. அது எப்படி டிங் டிங் போட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, ஒரு சாங்கும் ஐடியா பண்ணக்குள்ள ஏதாவது ஒரு புதுசு சவுண்ட் கிடைக்கட்டும் அப்படின்னு ஐடியா பண்ணாத, அப்படிதான் அது பண்ணேன். கண்ணு பாத்துக்கிட்டா டிங் டிங். அதே போல சந்தனம் பூசிய மல்லிகை அந்த படத்துலயும் எல்லா சாங்குமே, படம் காமெடி படமா இருந்தா கூட அதுலயும் சாங்ஸ் மிகப்பெரிய ரீச். சுந்தரா டிராவல்ஸும். சுந்தரா டிராவல்ஸ்ல ஸ்நேகன் அவர்கள் ஒரு பாட்டு எழுதியிருப்பாருல, அந்த தீம் பாட்டு பஸ் ஓடிட்டு ஆமா ஆமா ஆமா, எல்லா பயங்கர ரீச் ஆயிருக்கும்.